வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் மாமன். சூரியுடைய நடிப்புல பிரசாந்த் பாண்டியராஜோடைய டைரக்ஷன்ல வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன். மாமன் படத்தினுடைய டைரக்டர் பிரசாந்த் பாண்டியராஜ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் தினேஷ் புருஷோத்தமன், படத்தினுடைய எடிட்டர் கணேஷ் சிவா அண்ட் மியூசிக் ஹேஷம் அப்துல் வஹாப். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல சூரி, ராஜ்கிரண், ஐஸ்வர்யா லக்ஷ்மி, மாஸ்டர், பிரகீத் சிவன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி தன்னுடைய அக்கா மகனுக்காக ஒருத்தர் என்னெல்லாம் பண்றாரு அப்படின்றதுதான். ஸோ முக்கியமா தாய் மாமனுடைய கதை. இந்த படத்துல சூரி அவங்களுடைய கேரக்டர் லீட் ரோல், அவங்களுடைய சிஸ்டர் கேரக்டர் ஸ்வஸ்திகா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி கொஞ்சம் வருஷம் வரைக்கும் குழந்தை இல்லாம இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் குழந்தை உண்டாகும் போது சூரி இதுக்கப்புறமா இந்த மாப்பிள்ளைக்கு நீ தான் மாமன் தான் எல்லாமே பண்ணுவான் அப்படின்ற மாதிரி அவங்க குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பேச ஆரம்பிச்சு அண்ட் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமால இருந்து அவருக்காக மட்டுமே சூரி வாழற மாதிரி அப்படி எல்லாமே பண்ணுவாரு. குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி டிராமாவா இருக்கக்கூடிய ஒரு படமா தான் இந்த மாமன் படம் அமைஞ்சிருக்குது. ஸோ முழுக்க முழுக்க ஒரு தாய் மாமன் அவங்களுடைய அக்கா மகனுக்காகவே அவர் எல்லாமே பண்ணும்போது அது ஒரு பக்கத்துல ரொம்ப ஒரு எமோஷனல் கனெக்டடா இருந்தாலும் இன்னொரு பக்கம் எப்படி ஆகுது. இதுக்கு முன்னாடி படங்கள்ல கிழக்கு செம்மையில அதே போல் தான் தாய் மாமன் அப்படின்றதுக்காக தன்னுடைய தங்கச்சி மகளுக்காக அவர் பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லைன்னா முரளி தேவியானி அண்ணன் தங்கச்சி நடிச்சிருக்கக்கூடிய படத்துல அதே போலதான் பாத்தீங்கன்னா தன்னுடைய தங்கச்சிக்காக அப்படின்ற மாதிரி போகக்கூடியதா இருக்கும். இப்போ ரீசெண்டா உடன்பிறப்பு படத்துல அண்ணன் தங்கச்சியா இருந்தாலுமே கூட தன்னுடைய தங்கச்சி மகளுக்காக அவரு பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும் சசிகுமார். ஸோ இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்ல பார்த்துருக்குறோம். ஆனா இது ஒரு சின்ன குழந்தையா இருந்து கடைசியா தன்னுடைய அக்கா மகனை ஒரு விழாலையாவது பாத்திர மாட்டேனா அப்படின்னு அவர் இயங்கக்கூடிய விஷயங்கள், அது எந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் கனெக்டை ஒவ்வொருத்தருக்குமே ஃபீல் பண்ண வச்சிருக்கிற விதத்துல படம் அமைஞ்சிருக்குது. ஒரு பக்கம் எமோஷனல் தான் படத்துக்கான பிளஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அதே எமோஷனல் படத்துக்கான ஒரு சின்ன மைனஸாகவும் இருக்குது. ஏன்னா முழுக்க முழுக்க நீங்க படத்துக்கு ஆரம்பத்துல இருந்து அந்த ஒரு மன நிறைவா இருக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சோகம் ஹாப்பி எல்லாமே கலந்து இருக்கிறதா இருக்கும். ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க எமோஷனல் மட்டுமே வச்சே இவங்க பிளே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் சூரி மாதிரியான ஒரு கேரக்டர் அவர் இப்போ லீட் ரோல் ஆரம்பிச்சதுல இருந்து அவருடைய கேரக்டர் பாத்தீங்கன்னா அந்த காமெடி சென்ஸ் கொஞ்சம் கூட அந்த கேரக்டர்ல, அதாவது ஒரு காமெடியனா இருக்கும்போது பண்ணது, நான் ஒரு லீட் ரோல்ல ஹீரோவா இருக்கும்போது எனக்கு அதே மாதிரியான ஒரு சாயல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் மெனக்கடக்கூடிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. அதே தான் விடுதலை படத்துலயும் நம்ம பார்த்திருந்தோம். அண்ட் அதே போல இதுக்கு முன்னாடி கொட்டுக்காளியா இருக்கட்டும், இல்லைன்னா கருடன் படமா இருக்கட்டும், இதுலலாம் அவருடைய தோற்றத்தையும் அதே போல அவருடைய ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸையும் பார்த்துருப்போம். இதுல இருந்து தான் இப்போ அவருடைய இந்த மாமன் படத்துலயும் அதே போல சீரியஸான ஒரு நோட்டா இருந்தாலும் அதுல எவ்வளவு ஒரு ஸ்கோப் இருந்து அதை எப்படி நடிக்க முடியும் அப்படின்றது. அதை விட முக்கியமானது கதை சூரியுடைய கதை, டைரக்ஷன் தான் பிரசாந்த் அவங்களுடைய டைரக்ஷன். அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப அழகா இருந்தது. அது ஒரு நேச்சுரலா இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ரெஷ் லுக்ல நல்லா இருந்தது அந்த சினிமோட்டோகிராஃபி, தினேஷ் உடைய சினிமோட்டோகிராஃபி. அண்ட் கணேஷ் சிவா எடிட்டிங் எஸ் படத்துக்கான பிளஸ். அண்ட் ஹேஷம் அப்துல் வஹாப் படத்துக்கான மியூசிக் அந்த எமோஷனல் டிராமா அப்படின்னும் போது அது நம்மளுக்கு எமோட் பண்ற விதத்துல இருக்கணும். அந்த மியூசிக் படத்துல கரெக்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஓவராலா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா இந்த மாமன் படம் அமைஞ்சிருக்கு. இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க.